சிக்னலே இல்லை இதுவரையிலும். எதிர்காத்தாருனாலும் பெரிய ஷாட் அடிப்பேன் அடிச்சிருக்காரு. பூம் பூம் பூமர் சூப்பர் 6. முதல் சிக்ஸர் இந்த எடிஷன் ஆஃப் ஸ்ரீராம் கேபிட்டல் TNPL. அடடே, சஞ்சய் யாதவ் அடிச்சிருக்காரு. பூமர் 6 பத்தி சொல்லுங்க பட்டாபி. அட்டகாசமான ஷாட் பாருங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் டேர்ன் ஆனா கூட வித் டேர்ன் அடிக்கிறாருன்னு சொல்லலாம். போதாத்துக்கு எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நோ பால் வேலை அது. திருப்பி வெளிச்சு விட்டுருக்காரு ஸ்ட்ரைட் ஃபீல்ட் மேல 6 ரன். மறுபடியும் பூம் பூம் பூமர் 6. ரெண்டாவது 6 இந்த ஓவர்ல. வான வேடிக்கைகள் ஆரம்பிச்சாச்சு. சஞ்சய் யாதவ் அப்படியே வெயிட் பண்ணிருந்தாரு. ஆரம்பிக்கலாங்களா கேட்டாரு ஆரம்பிச்சாரு. 2 கட்டம் தனமே இல்ல பாருங்க. அடிக்கணும்னு நினைச்சா அந்த ஃபுல் மெஷர் பிரில்லியன்ட் ஷாட்டுங்க. அடிச்சுட்டு அம்பையர் முன்னாடி தெரியும் 6 அடிச்சா பேட்ஸ்மேனுக்கு அது ஒரு ஆதாரம் பாருங்க. அடிச்சுட்டு அட்மையர் பண்றதை நம்ம பாக்குறோம். போலிங் டீமுக்கு சேதாரம். Straight down the ground. அட்டகாசமான ஷாட். அவர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை டார்கெட் பண்ணி அடிக்கிற விதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. செம்ம ஹைட், செம்ம டிஸ்டன்ஸ். திருப்பியும் ஆர்க்ல இருந்தது பார்க்குக்கு வெளில போயிருக்கு. பூம் பூம் பூமர் சூப்பர் 6. சஞ்சய் யாதவ் ஆன் ஃபயர். மேட்சுக்கு முன்னாடி ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்தோம். பட் த ரியல் ஃபயர் ஒர்க்ஸ் இங்கே தான் பார்க்குறோம் நம்ம. சஞ்சய் யாதவ் பேட்ல இருந்து செம்ம பேட்டிங் வித் விண்ட் அடிச்சிருக்காங்க. அதான் அவ்வளோ தூரம் போய் விழுந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா அந்த சைடு அடிக்கிற 6 செம்ம தூரம் போய் விழும். ஆனால் லெங்க்த்தை பியூட்டிஃபுல்லாக பிக் பண்றாரு சஞ்சய் யாதவ். என்ன மாதிரி ஷாட் இது! இது பூம் பூம் பூமர் சூப்பர் 6. ஏன்னா நான் ஏன் அவ்வளோ கத்துறேன்னா அந்த மாதிரி ஒரு ஷாட் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல ஒரு ஸ்பின்னரை ஒரு லெஃப்ட் ஹேண்டர் அடிக்கிறதுன்றது சாத்தியமான விஷயமே கிடையாது. எக்ஸலன்ட் ஷாட். அவர் லெக் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங் அவுட் சைட் தி ஆஃப் போட்டிருக்காரு. அது விட்டு தட்டிருக்காரு சஞ்சய் யாதவ். என்ன கனெக்ஷன், என்ன சவுண்டு! ஃபுல் டாஸ் பால். மச்சி என்ன வந்து அடியேன்னு சொல்லிட்டு வந்துச்சு அந்த பந்து. அதே தான் செஞ்சிருக்காரு. கண்ட்ரோல் இல்ல bowlingல. அன்பார்ச்சுனேட்லி யார்க்கர் ட்ரை பண்ணா இந்த மாதிரி ஃபுல் டாஸ் போகும். பட் தப்பான டைம்ல இந்த ஃபுல் டாஸ் அது பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப நல்ல டைம் ஆயிடுச்சு. ஷார்ட் பால். பூம் பூம் பூமர் சூப்பர் 6. ராங் லைன், ராங் லெங்த், பட் கிளாசிக் ஷாட். தவறான ஒரு பந்துன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் போடுற வேகம் ரொம்ப ஸ்லோ மீடியம் ஸ்லோ ரொம்ப வேறு ட்ரை பண்ணாரு. எக்கச்சக்க டைம் இருக்கு. ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். இது எங்கேயோ ஷாட் அடிக்கிறேன். அப்ஸ்டாக்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் அசெட் ஆஃப் தி மேட்ச் ஆடுறதுக்கான நல்ல ஒரு சான்ஸ். அங்கே கிஃப்ட் மாதிரி போட்டாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அந்த ஆர்க்ல போட்டா அவுட் ஆஃப் பார்க். T20 கிரிக்கெட்ல மட்டும் ஏதோ ஒரு யாரையோ வச்சு தள்ளிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதான் ப்ராப்பர் போலர்ஸ் 12 ஓவர் தான் இருக்கு மேட்ச்ல. தமிழ் கமிட்டியில வெகு நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வரவேற்பு பாருங்க. ஒரு பூம் பூம் பூமர் 6ஓட கண்டிப்பா ரொம்ப அபாரமான வரவேற்பு. ஃபுல் டாஸ் அங்க முனேஷ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வர தெரியுது. கண்டிப்பா கொஞ்சம் தடங்கள் மன்னிக்கணும் முத்து. பட் நான் அந்த ப்ரெஷரில் அந்த ஃபுல் டாஸ் போட்டார். அவர் அந்த ரெஸ்ட் 2 பால் நல்லா போட்டார். பட் அந்த லெஃப்ட் ஹேண்டோட ஷார்ட் பவுண்டரி அந்த ப்ரெஷர் இருந்தது மோனிஷுக்கு. அதனால் யார்க்கர் ட்ரை பண்ணும்போது மிஸ் பண்ணார் அவரோட லெங்க்த்தை. சஞ்சய் யாதவ் அந்த மாதிரி பால்ஸை மிஸ் அவுட் பண்ணுற பிளேயர் கிடையாது. இப்போ பேசியிருந்தோம் அந்த எக்ஸ்ட்ரா பவுலராக எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேனான்றது. பிரமாதமான அடி. ஷாரன் பிளை ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் சஞ்சய் யாதவ் சூப்பரா விளையாடிக்கிட்டு இருக்காரு. இது குவாலிட்டி ஷாட்ல உங்க எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கணும்னா கண்டிப்பா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை எக்ஸ்ட்ரா கவர் மேல அடிக்கிறது அவ்வளோ ஷாட் கிடையாது. பட் அந்த ஈரத்தில் பால் நல்லா ஸ்கிட் ஆனாய் பேட்டுக்கு வருது. அதனால் அவர் வந்து த்ரூ த லைன் பியூட்டிஃபுல்லாக அடிச்சார். மோனிஷ்க்கு இப்போ பெரிய ஒரு ரவுண்ட் த விக்கெட் மாற்றிருக்காரு. அதை நேரம் அடிச்சிருக்காரு. பேக் டு பேக் பூம் பூம் பூமர் சூப்பர் 6ers. 41 of 13 balls. இதோட 100 வந்திருக்கு நெல்லை ராயல் கிங்ஸோட. மேட்ச்சில் ஒரு ஓவருக்கு 14 ரன்ஸ் தேவை இருக்கும்போது பேக் டு பேக் பிக் ஓவர்ஸ் வந்து கேமையை கம்ப்ளீட்டாக மாற்றிருக்கு. 104 for 2 in
இன்னும் 3 ஓவர், இதுக்கப்புறம் 3 ஓவர் அவங்களுக்கு ஆக்சுவலாக நல்ல போலர்ஸ் இருக்கு. சுதீஷ் 2 ஓவர், எல் விக்னேஷ் 1 ஓவர் இருக்கு. சஞ்சய் யாதவ் and அப்ரஜித். 4வது 6 ஆக ஒரு ஃபீல்டர் இருந்தாலும் ட்ரை பண்ணாரு எல் விக்னேஷ், ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. அம்மா பூம் பூம் பூமர் சூப்பர் 6 110 மேட்ச் அப் ரொம்ப நல்லா விளையாடிருக்காருங்க இந்த சஞ்சய் யாதவ். அட் எண்ட் ஆஃப் தி ஓவர் 110 for 2. சிக்ஸுங்க, பிரமாதமான ஷாட் அவருடைய ஆர்க்கில் இருந்தது. வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு பெனிட்ரேஷன் கிடையாது, பட் அதே ஆர்க்கில் போட்டார் சஞ்சய் யாதவ். பிக் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் தி பால். அங்கே ஷாரன் பிளே ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் ஆஃப் த டேக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு சஞ்சய் யாதவுக்கு. அவரோட ஸ்ட்ராங் ஜோனுங்க, எஸ்பெஷலி இந்த கண்ட்ரி ரீஜனில் வெளுத்து வாங்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். ஃபுல் டாஸா போட்டாரு, மூக்கு மேல ராஜா. நோ பால் கொடுக்கப்படும், அதோட ஃப்ரீ ஹிட்டும் கொடுக்கப்படும். எஸ், பெரிய தவறு. மிஸ்ட் எக்ஸிக்யூஷன். ஒரு அதை பெரிய எஃபர்ட் அது ஒரு 6 அடிக்கிறதுக்கு. ஃப்ரீ ஹிட், அதுவும் ஒரு 6, மிகப்பெரிய 6. அப்பா காட்டாரு, நத்தத்தை தாண்டி வெளியே போயாச்சு பந்து. சஞ்சய் யாதவ் அதை அடிக்கணும். அண்ட் ஸ்லாட்டில் இருந்தது, பெரிய ரெவல்யூஷன்ஸ் இல்லை பாலில். அந்த ஸ்ரீநிரஞ்சன் அடிச்ச அதே மாதிரி ஒரு 6 இது. அண்ட் ஒரு நாட் அ கிரேட் டே ஃபார் வருண் சக்கரவர்த்தி. இது வரைக்கும் 49 ரன் கொடுத்துருக்காருங்க 3.5 ஓவர்ஸில். சூப்பர் அடி. அப்பா என்ன ஷாட், எவ்வளவு ஃபிளாட்டா போச்சு. ட்ரெமெண்டஸ் ஹேண்ட் ஸ்பீடுங்க. அந்த பேட் கீழே வந்து கரெக்ட் டைமில் பிக்கப் பண்ணுறாரு பேட்டை. பியூட்டிஃபுல்லாக ஃபேஸ் ஓப்பன் பண்ணார். அண்ட் கரெக்டான எலிவேஷன் கேப்பையும் பிக் பண்ணார். ஃப்ளாட் 6. ஃபுல்லா எடுத்திருக்காரு. இன்னொரு 6, 17வது 6 அவருக்கு. 8-8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோன்னு சொல்றது ரஜினிகாந்த். 6 கிரிக்கெட் மேட்சை பிரிச்சுக்கோன்னு சொல்றது சஞ்சய் யாதவ். கஷ்டமான ஷாட்டுங்க இது. லோ ஃபுல் டாஸ் எப்போவுமே அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்லா கீழே போனார், நல்ல பாட்டம் ஹேண்ட் பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணார். அண்ட் அந்த பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த எலிவேஷன் கிடச்சிது. அண்ட் ஒரு கஷ்டமான ஷாட், பட் அதுக்கப்புறம் ட்ரெமெண்டஸ் ஆக்சலரேஷன். இன்னொரு 6, அதே செம்ம ஷாட். ஸ்ரீபாய் நீங்க சொன்ன மாதிரி நினைச்சதை விட அதிகமா வந்திருக்கு. டிஎன்பிஎல் ஹிஸ்டரியிலே இதான் செகண்ட் ஹையஸ்ட் டோட்டல். ஸ்லிப் வச்சிருக்காங்க. வேட் என்ன ஷாட் இது, பட்ட உடனே தெரியும் இது. பூம் பூம் பூமர் சூப்பர் 6. சஞ்சய் யாதவ் அவருடைய கோல்டன் ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஒரு ஷாட் அவர்கிட்ட இருந்து அற்புதமா பிக் பண்ணாரு. இந்த மினிட் பால் அவரோட பேட்ல போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு நல்ல ஒரு ஃபிளிக் ஆஃப் த ரிஸ்ட். அண்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்டன்ஸும் போகுது. பெரிய ஷாட். இதுதான் அபினவ் கேட்டுக்கிட்டு இருந்தாரு. வந்திருக்கு கோகுல் மூர்த்தியா அட்டாக் பண்ணிருக்காரு சஞ்சய் யாதவ். செம அடி, சரவெடி, சூப்பர். வர வேண்டியதாங்க. கிட்டத்தட்ட 20 பால் ஆயிடுச்சு கடைசி பவுண்டரிக்கு. வெயிட் பண்ணியிருந்தாரு ஸ்லாட்ல வருமானு. அடிச்ச உடனே தெரிஞ்சிருச்சு 6 தவிர வேற ரிசல்ட்டே கிடையாதுன்னு சஞ்சய் யாதவ். அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரன் முத்து, ஒரு ஓவர் த்ரோ சம்டைம்ஸ் காஸ்ட்லியா இருக்கும், இங்க இருந்திருக்கு. யப்பா அடிச்சப்பவே தெரியும் அது இங்க தொலைஞ்சு போச்சுன்னு. பெட்டி எடுத்து வாங்க, புது பந்து தேர்வு செய்யலாம். பூம் பூம் பூமர் சூப்பர் 6 சஞ்சய் யாதவ். பார்ட்னர்ஷிப்பையும் 50 கணக்கு வச்சிருக்காரு. அதுக்காக தாங்க பாஸ் பண்ணேன். இந்த சவுண்ட் ஆஃப் த பேட் எங்கேயோ அடிச்சிட்டாருங்க சஞ்சய் யாதவ். கலக்கி போட்டுட்டு இருக்காரு. இதுவும் 6. லெஃப்ட் ஹேண்டர் இப்ப அடிச்சிருக்காரு. போனதான ரைட் ஹேண்டர். அம்மா ஹைட்டுக்கு ஒரு 6 ரன் கொடுங்க, டிஸ்டன்ஸ்க்கு இன்னொரு 6 கொடுங்க. டிசர்வ்ஸ் 12. சஞ்சய் யாதவ் தூள் கிளப்புறாரு. ஒரே ஒரு செகண்ட் அவர் பேட்ல இருந்து அடிச்ச சவுண்ட் மட்டும் கேளுங்களேன். யப்பா என்ன ஷாட்டுங்க. இவர் மட்டும் ரசூல் போகிட்டு கிட்ட பேட் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். பூம் பூம் பூமர் சூப்பர் 6. ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த கேட்சை பிடிச்சிடுவாரோ அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் இருந்தால் கூட அந்த வித் விண்ட் பால் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அந்த ஏர்ல திருப்பியும் ஒரு ஸ்லோயர் பால். எல்லா பாலுமே ஸ்லோவாக தான் போட்டிருக்காரு. எவ்ரி டைம் bowlers அவரோட ஸ்லாட்லேயே போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவர் அதை மிஸ்ஸே பண்றதில்ல.
ஒரு க்ளீன் ஸ்ட்ரைக் பார்க்குறோம் சஞ்சய் யாதவ். இனிஷியலாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாரு. திருப்பி ஷார்ட் பால், திருப்பி ஒரு ஹியூஜ் 6 வெல்கம் பண்ணிருக்காரு சஞ்சய் யாதவ். இதே மாதிரி போச்சுன்னா 220 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு ஷாட், பூம் பூம் பூமர் சூப்பர் 6. நல்ல ஒரு கனெக்ஷன், ஒரு அருமையான ஒரு கனெக்ஷனை பார்க்குறோம் சஞ்சய் யாதவ் கிட்ட இருந்து. ஆனால் கொஞ்சம் ரூபி திருச்சி வாரியர்ஸோட போலர்ஸ் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம். ஏன்னா வந்திருக்க எல்லா ஷாட்டுமே பாடி லைனில் போட்ட டெலிவரிஸ் தான் சஞ்சய் யாதவ் அடிச்சிருக்காரு. அங்க ஒரு மிஸ் ஜட்ஜான்னு பார்க்கணும் நம்ம சரவணன் கிட்ட இருந்து. மேபி பவுண்டரி லைன்ல எடுத்திருந்தாருன்னா அந்த ஒரு கேட்ச் ஆன்னு பார்க்கணும். வெயிட் பண்ணி ஃபுல் டாஸ் ஆன் தி லெக் ஸ்டம்ப். சோ அங்க பார்க்கறோம். ஸ்லோயர் பால், திருப்பி இன்னொரு 6. இது செம ஷாட், ரிஸ்ட், பியூர் ரிஸ்ட், பியூர் கிளாஸ். இது வந்து ஹையஸ்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு. ஏன்னா ஸ்லோயர் பால், அதாவது இது 3வது 6 இந்த ஓவருக்கு. பிரில்லியன்ட் பேட்டிங். ஜஸ்ட் ஒரு ஃபிளிக் ஆஃப் த ரிஸ்ட் எவ்வளோ அவருடைய பவரை காட்டுதாங்க. ஏன்னா ஒரு ஸ்லோவர் டெலிவரி, ஒரு ஃபிளிக்லே பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்கு. நிஜமாலே ஒரு ஐபிஎல் பிளேயர் என்ற ஒரு கிளாஸை காட்டிட்டு இருக்காரு சஞ்சய் யாதவ் இங்க. 92ல அதை பத்தி சொல்றேன். இன்னொரு 6 பாயிண்ட் திசையில சும்மா ஜெயசூர்யா ஷாட் அடிச்சாரு சஞ்சய் யாதவ். இன்னொரு பூம் பூம் பூமர் சூப்பர் 6, 18வது 6ங்க. 200 ரன் பார்ட்னர்ஷிப் இவங்க ரெண்டு பேர் மத்தியில. சஞ்சய் யாதவ்க்கு இன்னொரு 6 போட்டுக்கோங்க. When it rains, it pours. இப்போதைக்கு சிக்ஸர் மழை. கடைசி பந்து தூக்கி அடிச்சிருக்காரு. அவுட்டா, சிக்ஸா, 6 தான். அதுக்கு கடைசி பால் நல்லா இல்லைங்க. கரெக்டாக வானா நானே ஸ்ட்ரைக் எடுத்துக்கிறேன், ஒரு பந்தில் எனக்கு 4 ரன் நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு லோ ஃபுல் டாஸ் யாருக்கான ஒரு முயற்சி. சஞ்சய் யாதவ் அவங்க ஹையஸ்ட் முதல் சதம் டிஎன்பியில் அடிச்சிருக்காரு. என்ன மாதிரி 55 பந்தில் அந்த பக்கம் இருக்கிற அப்ரோச் அவர் 100 மிஸ் பண்ணாலும் ரெண்டு பேரும் என்ன மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப், எக்ஸ்ட்ராடனரி. செமையான ஒரு ஷாட் ஆர்க்ல இருந்தது, அவுட் ஆஃப் தி பார்க். ஷாட் அண்ட் பிளே ஸ்ட்ராங் பர்ஃபார்மர் ஆஃப் த டே வாரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்காங்க. சஞ்சய் யாதவுக்கு ஸ்லாட்ல போட்டாரு. இது இவரோட ஸ்ட்ராங் ஜோனுங்க. மீண்டும் மீண்டும் நம்ம சொன்ன ஒரு விஷயம், அவருக்கு அவுட்ஸ் தி ஆஸ்டம் அங்கே தள்ளுற போது பிரச்சனை இருக்குது சஞ்சய் யாதவுக்கு. அங்கேருந்து கொஞ்சம் லைனை மாற்றி நீங்கள் ஸ்டம்ப் லைன்லேயோ இல்லை பேட் லைன்லேயோ போட்டிங்கன்னா இதுதான் ரிசல்ட்டு. மொத பாலே ஃபுல் டாஸ், தவறான பந்து, தோப்புக்குள்ள போயாச்சு. சமாடி, பூம் பூம் பூமர் சூப்பர் 6. சஞ்சய் யாதவ் அசால்ட்டா விடுற ஆள் கிடையாது. இந்த இடத்துல வந்து எதை போடக்கூடாத கரெக்டா அந்த டெலிவரியை போட்டிருக்காரு அபிஷேக் தன்வர். கரெக்டா அவர் அடிக்கக்கூடிய அந்த ஸ்லாட்ல ஒரு ஃபுல் டாஸ். கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தாங்க அபிஷேக் தன்வர், ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆஃப் சைட்ல கிளியர் பண்ணிட்டாரு. நல்ல வேளை சியர் லீடர்ஸ் அந்த ஸ்டாண்ட்ல இப்ப இல்ல. இதுக்கு அப்புறம் தான் வந்து டான்ஸ் ஆட போறாங்க. இருந்தா நங்குன்னு காலிலேயே வாங்கியிருப்பாங்க. என்ன அடி! போன ஓவர்லயும் முதல் பால் 6, இந்த ஓவர்லயும் முதல் பால் 6. சஞ்சய் சரவெடி யாதவ். இப்பதான் நான் பேசிட்டு இருந்தோம், நம்ம நிறைய டீப் மிட் விக்கெட் ரீச்சனை தான் அவர் அடிச்சிட்டு இருந்தாருன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஸ்வீப்பர் கவர் மேல ஒரு சரியான ஒரு ஷாட்டுங்க. ஃபுல் டாஸ் பால். மச்சி என்ன தயவு செஞ்சு அடியேன்னு சொல்லிட்டு அந்த பந்து வந்துச்சு. அதையே தான் செஞ்சிருக்காரு சஞ்சய் யாதவ். இப்ப நோ பாலும் கேட்கிறாரு. அது கிடையாது திரு சண்முகம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ். 2 பால் 2 6 திருஸ். நெல்லைக்கு தோல்வியே இல்லை. அவர் நல்லா போட்டாலே வந்து எங்கேயோ தூக்கி அடிக்கிறாரு. அண்ட் இங்க பாருங்களேன், அவருக்கு ஏத்த மாதிரி அழகான ஒரு ஃபுல் டாஸ். அங்க ஏன் செம கேட்ச்ங்க கிரவுட்ல. அண்ட் நோ பாலா போல இருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனா கிரவுட் பயங்கர எக்ஸைட்டடுங்க. அங்க பாருங்களேன், இன்னும் ஒரு கேட்ச். அங்க பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. கிளியர் பண்ணிட்டாரா சித்தார்த் மணிமாறன்? பார்த்தது பார்த்தபடியே நிக்கிறாரு. பூம் பூம் பூமர் சூப்பர் 6.
சித்தார்த் மணிமாறனுக்கே எட்டலைன்னா இந்த கிரவுண்ட்ல வேற யாருக்குமே எட்டாது. நான் பார்த்து ரசித்தேங்க அதை. சஞ்சய் யாதவ் அடிச்சது சூப்பர் ஷாட். நீ டைம் எடுப்பீங்களா, நீங்க வந்து நேரம் எடுத்து பாலை துடைப்பீங்களா, நீங்க என்ன வேணுமோ பண்ணுங்க, ஸ்லாட்ல இருந்தா நான் தூக்கி தான் அடிப்பேன் அப்படின்னாரு. ஒரு செகண்டுக்கு யோசிச்சிருப்பாரு, ஐயோ அடிச்சிட்டோமா அப்படின்னு. இவரானா நீ சொன்ன மாதிரி நெருப்பாக தான் கற்கிறாரு. மீண்டும் அந்த நெருப்பை வாங்கிக்கன்னு சொல்லி அடிச்சிருக்காரு சஞ்சய் யாதவ். பூம் பூம் பூமர் சூப்பர் சிக்ஸ். எவ்வளவு சிக்ஸுங்க அடிப்பாரு. இந்த வருஷம் ஆல்ரெடி ரெக்கார்டை படைச்சிருக்காரு. அதிக சிக்ஸர் இவர் தான் அடிச்சு அந்த அக்கௌண்ட்ல இன்னொன்னு 34 சிக்ஸர். பா என்னங்க இவரு சிக்ஸருக்கே வந்து அதை பார்த்து கொஞ்சம் டயர்டாக இருக்கு நம்மளுக்கு. அந்தளவுக்கு அடிச்சிருக்காரு. திரிக்க கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பார் முத்து. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு பவுலிங்லையும் சரி பேட்டிங்லையும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரல. இன்னைக்கான ஆரம்பமே களை கட்டுற மாதிரி ஆட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபைனல்ஸில் வேற ஒரு நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வருமானத்தை பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஃபுல் டாஸ் பால். டிஸ்டன்ஸ் இருக்கா? தேவையான அளவுக்கு இருக்கு. 2 ஃபீல்டர்ஸும் ஓடி வந்தாங்க. 2 பேருக்கும் நடுவுல போய் போதக்குன்னு விழுந்துச்சு. இன்னொரு பூம் பூம் பூமர் சூப்பர் சிக்ஸர். ப்ரெஷரில் வந்துட்டாருங்க திவாகர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோ ரன்கார் ஒரு முயற்சி நக்கல் பால் மாதிரி ட்ரை பண்ணார். பட் வழிக்கின்னு போச்சு. அவுட் சைட் ஆஸ்டும் தான் போச்சு லைனு. ஆனாலும் ஃபுல் டாஸ்னா யார் தான் விடுவாங்க? அது இந்த மாதிரி ஃபார்மில் இருக்கிற பேட்ஸ்மேனை சான்ஸே கிடையாது. நீங்களும் மேட்சை பாருங்கள். அடுத்தது ஆஹா இன்னொரு 36. இதுவும் ஸ்டாண்ட்ஸ்ல போய் விழுந்திருக்கு. இப்போதைக்கு கிரவுண்டில் ஃபீல்டர்ஸ் எல்லாம் ஸ்பெக்டேட்டர்ஸ் எல்லாம் ஃபீல்டர்ஸ். சில ஃபேன்ஸு பல ஃபேன்ஸே கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருப்பாங்க. ஏன்னா ஆடுற இடம் அவங்களுக்கு கோட்டை, கோயம்புத்தூர் கோட்டைன்னு சொல்லக்கூடிய இடத்துல ஆடிட்டு இருக்காங்க. கோவையை வெளுத்து கட்டிட்டு இருக்காரு சஞ்சய் யாதவ். 36. அம்மா சைட் ஸ்கிரீன்ல போய் சும்மா டங்குன்னு பட்டிருக்கு. ரமேஷ் ஆஃப் ஸ்பின் யூஸ் போட்டாரா? ஆர்க்ல வந்துச்சு. எம்மா வெளியே அடிச்சாரு. 37. என்ன மாதிரி ஒரு ஷாட்டுங்க. சுட்டும் விழி சுடரே அப்படின்ற பாட்டு மாதிரி இவர் சுட்டி அடிக்கிறாருங்க. எப்பா சஞ்சய் யாதவ் எங்களுக்கு டயர்டாக இருக்குங்க 6 சொல்லி இருந்தாலும் சொல்கிறேன். பூம் பூம் பூமர் சூப்பர் சிக்ஸ் சஞ்சய் யாதவ். பிரமாதமான ஷாட்டு. மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அது இதெல்லாம் கிடையாது. போகிற போக்கில் இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா போலர்ஸ்லாம் கஜினி மாதிரி ஆடுவாங்க. அதனால் எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் இவர் எங்கெல்லாம் அடிக்கிறார் என்னன்றது. பரவாயில்ல நீ நல்லா ஆடினாலும் சொல்லி முடிக்கல. ஆட போங்கப்பா. இன்னொரு பூம் பூம் பூமர் சூப்பர் சிக்ஸ் அடிச்சது யார் நான் சொல்ல வேணாம். கேட்டா குழந்தைவுக்கு சொல்லும். நானே சொல்றேன். ஷேர் அண்ட் பிளே ஸ்ட்ராங் பெர்ஃபார்மரான சஞ்சய் யாதவ். எஸ் வேற பேரே இப்போ வந்து எங்களால் சொல்ல முடியாது. அதற்கு காரணம் இவர் தான் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு. இது பெரிய கேம்பிள். இந்த கேம்பிளை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம் முத்தூர். அஜித் ராம் சஞ்சய் யாதவ் செம்ம ஃபார்மில் இருக்காரு. பட் ஷாருக் கான் என்ன பண்ணுறாரு? மீண்டும் அந்த சான்ஸ் எடுக்கிறாரு. சோஃபார் அது பேக் ஃபயர் ஆயிருக்கு முத்து. சரி நீங்கள் என்ன சொன்னீங்க? அது அஜிதேஷா ஒரு அஜித் ராம் யாரோ அவர் தான் காலேஜ் இல்லைங்களா? அஜிதேஷ் தான். அவரோட கிளாஸ் தான் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் பந்து. இப்போ மோத வேண்டாம். ஏன்னா பந்து உங்களெல்லாம் தாண்டி போயாச்சு. அண்ணாந்து பாருங்க. ஒரு கோச் வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு பெர்ஃபார்மன்ஸு. முக்கியமான விஷயம் முத்து இந்த மாதிரி கேமில் வந்திருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸு. ஃபைனல்ஸ்க்கு எடுத்துன்னு போகிறார். ஒரு மேத்யூ வெய்டு பண்ணார் பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவுக்கு. அது மாதிரி